யாருக்கு இந்த களம் சாதகமாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு களம் சாதகம். பாஜக கூட்டல் இருந்துமே கூட இங்கே பாஜகலாம் ஒரு பெரிய எதிர்ப்புலாம் இல்லைங்க. இல்லை, அதெல்லாம் சும்மா திமுக சொல்கிறது. திமுக பூரா பார்த்தாச்சு ஃப்ராடு. ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். 5% திமுக மீது உள்ள அதிருப்தியாளர் ஓட்டு எங்கே போகலாம்? ரெட்டலைக்கு தான் போகும். அவனுக்கு தெரிஞ்சது எது? உதயசூர்யா, ரெட்டையில உதயசூர்யா. இப்போ மாறி மாறி அப்படி தான் போட்டிருக்கான். 5% அதிருப்தி வாக்கு அதிமுகவுக்கு போனால் அதிமுக ஜெயிக்கும். பாஜகவுடைய பிளான்ன்றது அதிமுக வந்து வெற்றி பெற்றாலுமே கூட நம்ம ஆதரவு தெரிவிக்கும் நேரத்தில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி கேட்கலான்றது நிர்பந்திப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையா? எடப்பாடி தனி மெஜாரிட்டி வர்றது தான் 167 சீட்டில் நிற்கிறார். விஜயை கூட்டணி சேர்க்காததுக்கு அது ஒரு காரணம். துணை முதலமைச்சர் கேட்டார் கொடுக்காதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். இல்லைன்னா எடப்பாடி முழு வெற்றி அடைச்சிருவார், ஸ்வீப் அடிச்சுட்டு வருவார். ஆனால் எடப்பாடி அது வேண்டான்னு நினைக்கிறார். ஏன்? தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் அதிமுக அழிஞ்சு போயிருக்கு. பாமக இந்த முறை அவங்க தேர்தல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நிற்கிறது தான் முதல் முறை சொல்கிறாங்க. பாமகக்கு இவ்வளோ குறைக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. அது அமித்ஷா தான் முடிவு. அமித்ஷா மெடிக்கல் காலேஜ் வளர்க்கணும் தொங்குது. அன்புமணி மேலேயா? அன்புமணி மேலே யூபியில் ஒரு மெடிக்கல் காலேஜை இல்லீகலாக கொடுத்துருக்காரு. அது வளர்க்கணும்னு பூசட்டி அமித்ஷா வச்சுருக்காரு. அமித்ஷா எதை சொல்லுகிறாரோ அதை அன்புமணி கேட்பார். அண்ணாமலையும் ஒரு முக்கியமான நபர் தானே பாஜக. டெல்லியில் செல்வாக்கு இருக்கிற நபர் தான். பாஜகவே இப்போ ப்ரெஷர் கொடுக்கலையே. அது பாஜக சீட்லேயே அலாட் பண்ணணும்ல, பாஜகவை அலாட் பண்ணலையே. இல்லை, இன்னைக்கு அண்ணாமலை வீக் ஆகிட்டாரான்னு கேட்குறேன். அண்ணாமலை கட்சி விட்டு என்னைக்கு தூக்குனாங்களோ அன்னைக்கே வீக் ஆகிட்டு ஐசியூவில் படுத்து கிடக்கிறாரு. அரசியல் ஒன்றுமே இல்லை. அண்ணாமலையே சொந்த கட்சியை தூக்கி போட்டு. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலைக்கு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, அவர் சும்மா அப்படி விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்போ அவர் பதவியில் தூக்கணும் அடுத்த நாள் சொல்லிட்டு இருக்கிறான். அது சும்மா ஒரு பேச்சு தானே. அதாவது சார், நீங்க மாரிதாசி அடிக்கிறார அண்ணாமலையா, பாஜக சொல்ல மடிப்பாரா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழாபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அதிமுக, இப்போ எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய ஓட்டை தான் விஜய் பெருக்கிறாரு. அதிமுக ஓட்டில் பெருசாக ஒரு கை வைக்கல நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து அப்படியே இருக்குது அப்படின்றத சில பேர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் பல முறை அதை சொல்லிட்டு வந்திருக்கேன். ரெட்டை இலை இருக்கிற வரை அந்த கட்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியும். 25% ஓட்டு அது நிரந்தர வாக்கு வங்கிங்க. எடப்பாடி இல்லை, வேற ஒரு செம்மலையே அதுக்கு தலைவராக வந்தாலும் அந்த ஓட்டு இருக்கு. செம்மலை போயிட்டாரு, கம்மலை வந்தார், அப்போ அந்த ஓட்டு இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு கட்சி வேணும். யாருக்கு? ஊராட்சி மன்ற தலைவராகணும், பேரூராட்சி மன்ற தலைவராகணும், கவுன்சிலர் ஆகணும், கட்சி நடத்தணும். அவனுக்கு கட்சி தேவை. அந்த கட்சி தான் ரெட்டையில். அதனால் 25% ஓட்டு இருக்குது. இந்து பாலிடிக்ஸ், பாஜக பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற 3% பார்ப்பனர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவான் அதிமுகவுக்கு. அதே போல் அந்த பார்ப்பன உணர்வுள்ள மேல் சாதி உணர்வு உள்ளவர்கள் ஒரு 3% இருக்கான். அப்போ 25, 31% வந்துடும். 31% ப்ளஸ் திமுக அதிருப்தி, பணம் கொடுத்தாலும் அதிருப்தி இருக்கான். அந்த வாக்கு 5% இருக்கு. 31, 5, 36% வந்தால் எடப்பாடி ஜெயிச்சிருவார். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்க்கிற வண்ணமாக தான் இருக்குது. ஆனால் எது மக்கள் மத்தியில் வேலை செய்யணும்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் மக்கள் கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லையா? எடுக்கிறது இல்லை. 8000 ரூபாய் கூப்பனு அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் கதைக்கே ஆகாதுன்னு தெரியும். அப்புறம் வந்த உடனே தகுதி உள்ளவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆட்சிக்கு வந்து தகுதி உள்ளவங்க தான் 8000 ரூபாய். ஆமாம், அதெல்லாம் தெரியும் மக்களுக்கு. மக்கள் எத்தனை தேர்தலை பார்த்துருக்கான், எத்தனை வாக்குறுதியை பார்த்துருக்கான், எத்தனை பட்ஜெட்டை பார்த்துருக்கான். அதனால இதெல்லாம் பெரிய இம்பேக்டாக இருக்காது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. மறுபடியும் வந்து சில இடங்களுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அதிமுக கூட்டணியில் பல கூட்டணிகள் வந்து இருக்கிறாங்க. பாமக, பாஜக இவங்கெல்லாம் பெருவாரியாக இருந்தால் கூட பாமக இந்த முறை அவங்க தேர்தல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நிற்கிறது தான் முதல் முறை சொல்கிறாங்க. பாமகக்கு இவ்வளோ குறைக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. அது அமித்ஷா தான் முடிவு பண்ணணும். அமித்ஷா மெடிக்கல் காலேஜ் வளர்க்கணும் தொங்குது. அன்புமணி மேலேயா? அன்புமணி மேலே யூபியில் ஒரு மெடிக்கல் காலேஜை இல்லீகலாக கொடுத்துருக்காரு. அது வளர்க்கணும்னு தூசட்டி அமித்ஷா வச்சுருக்கார். அமித்ஷா எதை சொல்லுகிறாரோ அதை அன்புமணி கேட்பார். அப்பா கையை காலை பிடிச்சி மகளும் மருமகளும் விழுந்த கதையெல்லாம் தெரியுமில்ல.
அதே தான் எல்லா வாசகர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும். அதிமுக கூட்டணி வைப்பதற்கு ராமதாஸ் முடிவு பண்ணிட்டாரு. டெல்லியிலேருந்து ஒரு ஃபோனு, உங்கள் அப்போ அதிமுக இப்போ பாஜக கூட்டணி முடிச்சுட்டு போனால் நீ திகாரில் ஜெயிலில் கழுதிக்கணுங்கிறான். அமித்ஷா அங்கேருந்து சொல்கிறார். அப்போ இந்த பக்கம் ஒரு கால மகன் ஒரு கால மருமகள் எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ கூட்டணி வச்சுக்கங்கிறாங்க. கூட்டணி நைட்டில் கூட்டணி, காலையில் மாட்டணி. அதே தான் இப்போ அன்புமணியெல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அமித்ஷா எடுக்கிற முடிவு தான் பாமக முடிவு. இப்போ பாஜக வந்து நிறைய தொகுதியில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கட்சிகளுமே சிறிது பாஜக சின்னத்தெல்லாம் நிற்கிறாங்க. பாஜகவுடைய பிளான்ன்றது அதிமுக வந்து வெற்றி பெற்றாலுமே கூட நம்ம ஆதரவு தெரிவிக்கிற இடத்துல வந்து ஒரு கூட்டணி ஆட்சி கேட்கலான்றது நிர்பந்திப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையா? எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. நீங்கள் எடப்பாடி தனி மெஜாரிட்டி வர்றது தான் 167 சீட்டில் நிற்கிறார். விஜயை கூட்டணி சேர்க்காததுக்கு அது ஒரு காரணம். துணை முதலமைச்சர் கேட்டார் கொடுக்காதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். இல்லைன்னா எடப்பாடி முழு வெற்றி அடைச்சிடுவார், ஸ்வீப் அடிச்சுட்டு வருவார். ஆனால் எடப்பாடி அது வேண்டான்னு நினைக்கிறார். ஏன்? தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் அதிமுக அழிஞ்சு போயிடும். அதாவது அமித்ஷா உடைய ஆதரவாளர்களாக தான் அத்தனை பேர் மாறிடுவோம். அதிமுக இருக்கிற பாதி துரோகியில மாறிடுவோம். வேலுமணி, தங்கமணி போன்றவர்களாக மாறிடுவோம். அதனால தான் அவர் பாஜகவுக்கு கூட்டணி, அதாவது கூட சேர்த்த தேர்தலுக்கு முன்பே தோற்கடிச்சிட்டார். இப்போ பாஜகவே பேசிக்கிறான் 5 சீட்டு தேர்மானம் தெரியல. 5 சீட்டு தேர்மா யாரு? அப்பா எல்லாம் எல்லாம் அண்ணாமலை நிற்கக்கூடாது எடப்பாடி சொல்லிட்டார். நிற்கக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், பாலி சட்டசபைக்கு வரக்கூடாது, வந்தால் குழப்பம் பண்ணுவார். இதெல்லாம் நீங்கள் எடப்பாடி சாதாரண ஆள் இல்லை. 4 ஜெயலலிதாவை அண்ணாமலையும் ஒரு முக்கியமான நபர் தானே பாஜக. டெல்லியில் செல்வாக்கு இருக்கிற நபர் தான். பாஜகவே இப்போ ப்ரெஷர் கொடுக்கலையே. அது பாஜக சீட்லேயே அலாட் பண்ணணும்ல, பாஜகவை அலாட் பண்ணலையே. பாஜக அலாட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அதிமுக ஓட்டு போட மாட்டான். இல்லை, இன்னைக்கு அண்ணாமலை வீக் ஆகிட்டாரான்னு கேட்குறேன். அண்ணாமலை கட்சி விட்டு என்னைக்கு தூக்குனாங்களோ அன்னைக்கே வீக் ஆகிட்டார். இன்னைக்கே வீக் ஆகிறாரு. அவர் வீக் ஆகி இப்போ அவர் ஐசியூவில் படுத்து கிடக்கிறார். அரசியல் ஒன்றுமே இல்லை. அண்ணாமலையே சொந்த கட்சியை தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் எப்படி அண்ணாமலை அரசியல் பண்ண? இப்போ நயனா நாகேந்திரன் என்னதான் தலைவராக இருந்தாலும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய மவுஸ் வந்து இவருக்கு இல்லாமல் தானே இருக்குது. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். உண்மைதான். ஏன்னா இப்போ நயினார் வந்து எடப்பாடி கைக்கு அடக்கமாக இருக்கார், கைக்கே அடக்கமாக இருக்கார். இவர் எதை சொல்கிறாரோ அதை செய்கிறார். டெல்லி யார்கிட்ட கேட்கும்? நயினார் தான் கேட்கும். நயினாரை சரி செய்தது மூலம் பாஜகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து பாஜகவை தேர்தலுக்கு முன்பே ஜெயிச்சிட்டாரு எடப்பாடி. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலைக்கு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, அவர் சும்மா அப்படி விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்போ அவர் பதவியில் தூக்கணும் அடுத்த நாள் சொல்லிட்டு இருக்கிறான். அது சும்மா ஒரு பேச்சு தானே. அதாவது சார், நீங்க உங்களோட 100 கோடி அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா எல்லா பிசி ஆஃபீஸராக இருக்கட்டுங்க, ஏங்க தூக்கி வெளியே போடுறாங்க? நீங்க மாரிதாசி அடிக்கிறார அண்ணாமலையா? பாஜக சொல்ல மடிப்பாரா? அவர் சொத்து வாங்கியிருக்கிறத 80 கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்காரு அடிச்சு நொறுக்குறாங்களே. அண்ணாமலையுடைய மச்சான் சிவகுமார் அகிலாவை ரெய்டு நடக்குது, இதெல்லாம் பிஜேபி சொல்ல நடக்குமா? அண்ணாமலை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அண்ணாமலை எக்ஸ்பீரியான மாத்திரை. என்ன காரணம் அதுக்கு? அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண சொன்னால் திமுகவை எதிர்த்து தன்னை வளர்த்துக்கிட்டார், கட்சியை வளர்க்கல, தனக்கான ஹீரோயிஸ். இப்போ 5000 கோடி சொத்து இருக்குன்னு பாஜகவை கண்டுபிடிச்சிட்டான். வந்து தலைவர் ஆனதுக்கு பிறகு திமுகவை மிரட்ட சொன்னால் இவர் செங்கல் சூளை போட்டு துறைமுக மணல் வாங்கி அண்ணாமலையார் பிரிக்ஸ் அந்த ஏரியா பூரா செங்கல் வியாபாரம் பண்ணுறாரு. பெரிய ஒரு 50 லாரி வச்சு இப்படி திமுகவை பயன்படுத்தி சக்கரபாணி, சாரங்கபாணி, எல்லாம் நேரு எல்லாம் கப்பம் கட்டுறான். யாருக்கு? அண்ணாமலைக்கு. திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3ன்னு காலி டப்பா கூட கவர்மெண்ட் கொடுக்குறாரு. நீ எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கணும்? எத்தனை வழக்கு போட்டா திமுக மேலே? ஹைகோர்ட் வழக்கு போட்டையா? ஒரு வழக்கு இல்லையே. சுப்ரீம் கோர்ட் கொண்டு போனையா? ஃபைல்ஸ் தான் வெளியிட்டு அது பூராமே காலி பெட்டி. கவர்னர் ஆஃபீஸில் உண்டி போட்டால் யாருக்கும் தெரியாதல்ல. அது ஒரு கமலாலயம், அது ஒரு கமலாலயம், பெரிய கமலாலயம். அதனால்
பார்த்தான் பாஜக. நாங்களே இன்டர்நேஷனல் கேடிக, நீ என்னை விட பெரிய கேடி, என்னையவே ஏமாத்துறிய, இதில் வேட்டி விட்டானுங்க. இதுதான் விஷயம். இப்போ எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 20 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாள் இருக்கும் பொழுது தேர்தல் பிரச்சாரம் நம்ம சொல்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருப்போதுன்னு வச்சுங்களேன். யாருக்கு இந்த களம் சாதகமாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு களம் சாதகமாக இருக்குது. பாஜக கூட்டல் இருந்துமே கூட இங்கே பாஜகலாம் ஒரு பெரிய எதிர்ப்புலாம் இல்லைங்க. இல்லை, அதெல்லாம் சும்மா திமுக சொல்கிறது. அதாவது ஹெச்ராஜா எப்படி எம்எல்ஏ ஆனார்? திமுக. வேலாயுத எப்படி எம்எல்ஏ ஆனார்? இந்த பாஜக பூதத்தை எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருப்பீங்க? 98 வாஜ்பாயை தூக்கி பிடிச்சி 5 வருஷம் மந்திரியா இருந்து ஆர்எஸ்எஸ் திமுக வரப்போ சரியா? இப்போ திமுகவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, பஞ்சாயத்து ஓடிட்டு. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பூதமெல்லாம் எடுபடலை. தனி பெரும்பான்மையாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற நினைக்கிறேன். இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையும். இல்லை, அதாவதுங்க திமுக வாங்கிய ஓட்டுக்கும் அதிமுக வாங்கிய ஓட்டுக்கும் 3% 21 அவ்வளோதான். இப்போ விஜய் வந்த பிறகு 3% கிறிஸ்டானிட்டி ஓட்டு அப்படியே ஆசிலேஷன் ஆகி போச்சு. திமுக போயிடுச்சு போகுது. 1. 2வது, திரும்ப ஏன் டெல்லியிலேருந்து காட்டுமன்னார்களுக்கு வராருன்னா அங்கேயும் ஓட்டையாகி போச்சு. அந்த ஓட்டு திமுக போகிற ஓட்டு தானே. ஆமாம், எல்லா புள்ளிங்க பூரா எல்லாம் என்ன ஆகி போச்சு, எல்லாம் விஜய்கிட்ட போயிட்டான். அதுவும் முடிஞ்சுது. அப்போ அது ஒரு 3 போச்சு. 3 3 6. ஒரு 1 இயர் ஓட்டு போட மாட்டாங்க திமுக. எல்லாமே எங்க இருக்கு? பாமக. அன்புமணி பாமக பூரா அதிமுக. இப்போ வேல்முருகன் அதையும் உடைச்சிட்டு வந்துட்டார். வேல்முருகன் அதையும் உடைச்சிட்டு வந்துட்டாரு. இப்போ ராமதாஸ் உட்பட எல்லாமே திமுக எதிராக இருக்காங்க. அது ஒரு 3% போச்சு. எவ்வளோ ஆச்சு? 9 ஆயிடுச்சு. 9%. 9 ஆச்சு. அப்போ 3% ஜெயிச்ச திமுக 9% டெபிசிட்ல இருக்கா? ஆமாம். திமுக மீது 5 வருஷம் அதிருப்தி 1% முதல் வருஷம், 2வது வருஷம் 2%, 5 வருஷத்துல 5% அதிருப்தி எந்த ஆட்சி இருந்தாலும் இருக்குது. 2000 ரூபாய் கொடுக்க போற பெண்களுக்கெல்லாம் 2000 இல்லை 7000 கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போட மாட்டான். அதிமுக 2000 தான் கொடுப்பான். திமுக எவ்வளவு கொடுத்தாலும் அதிமுக அதுக்கு மேல 500 ரூபாய் கொடுக்குற ஆளை வச்சிருக்கான். லீமா ரோஸை சேர்த்துருக்கான். போதுமா? தெரியும். ஆமா. திமுகவுக்கு இணையாக எடப்பாடி வசூல் பண்றாரு. நீங்க 2000 கொடுத்தீங்கன்னா அவர் 2000 கொடுப்பாரு. அப்போ வாங்குறவன் இங்க 2000 இங்க 2000 யாருக்கு ஓட்டு போடுறது? சரி, 2 பேருக்கும் ஓட்டு இல்லை, நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம திமுக பூரா பார்த்தாச்சு பிராடு. ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். விஜய் போடுவோமே, இல்லை அதிமுக போடுவோமா? இந்த மனநிலைக்கு மக்கள் வந்துடும். இது திமுக அதிருப்தி வாக்கு பூரா ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகும். ட்ரை பண்ணுற கட்சிக்கு நம்மால் மனநிலை அப்படித்தான் இருக்கும். இவனுக்கெல்லாம் போட்டால் ஓட்டு வேஸ்டியா? ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டால் அது எதிரியாக இருந்தாலும் ஜெயிக்கிற குதிரை தான் பணம் கட்டுவான். ஜெயிக்க போகிற குதிரையில் தான் பணம் கட்டுவான். அப்போ 5% திமுக மீது உள்ள அதிருப்தியாளர் ஓட்டு எங்கே போகும்? ரெட்டலைக்கு தான் போகும். அவனுக்கு தெரிஞ்சது எது? உதயசூரியா ரெட்டையில உதயசூரியா. இப்போ மாறி அப்படி தான் போட்டிருக்கான். ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ திமுக மேலே கோபம்னா ரெட்டலைக்கு போட்டிருப்பான். ரெட்டையில அட்டியான முட்டியான சட்டியானா ஒரே நடமாட நாகக்கடையை ஜெயலலிதா போகும்போது திமுக போட்டான். திமுக மேலே விருப்பம் அதிமுக போட்டான். இப்படி தான் நடக்குது 75 ஆண்டுகள் அரசியல். அதனால் 5% அதிருப்தி வாக்கு அதிமுகவுக்கு போனால் அதிமுக ஜெயிக்கும். பள்ளி பாபாவோட நான் நெருங்கிய நண்பர். சின்ன வயசுலேயே பள்ளி பாபா ஏன் கொல்லப்பட்டார் என்பதை நான் கண்ணால் பார்த்தவன். ஒரு தேர்தல் எழுத பண்ணார் பள்ளி பாபா. யாருக்கு தெரியாத செய்தி சொல்கிறேன் கேட்டுங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மூலியம் மக்களுக்கு போய் சேரட்டும். பள்ளி பாபா கொல்லப்பட்டதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்திரா காந்திக்கு ஆலோசகர். யாருக்கு? இந்திரா காந்திக்கு. எம்ஜிஆருக்கு ஆலோசகர், கருணாநிதிக்கு ஆலோசகர், ஜெயலலிதாவுக்கு ஆலோசகர். தெரியுமா? பள்ளி பாபா கடைசியாக அவர் ஒரு பிறவி RSS எதிர்ப்பாளர். அந்த ஒரு காரணத்தினால யார்கிட்டையுமே சர்வைவல் ஆக முடியல. கடைசியாக என்ன பண்ணாரு? செருப்பத்திக்கும் தொழிலாளிகள் சமூகம், சவர தொழிலாளி சமூகம், துணி துவைப்போர் சமூகம், சட்டிபானை செய்கிற, இப்படி 10 சமூக கூட்டமைப்பை உருவாக்கினார். உருவாக்கி இந்த கூட்டமைப்பில் முஸ்லீம்களும் இணைந்து கொள்வார்கள். இவர்கள் தான் அதிகாரமற்றவர்கள், இவர்களுக்கு அதிகாரம் வேணும். எவனுக்கு ஓட்டு போடாம, எவனுக்கு நீ எல்லா கூட்டணி சேர்ந்து நீ நின்று ஆளு உனக்கே ஓட்டு போட்டு இந்த பையன் பூரா தோற்று போயிடுவான். யாரு?
திமுக அதிமுக. நீ ஒரு அதிகார மையமாக மாறு. உனக்கு தாண்ட அதிகாரம் இல்லை. செருப்பு தைக்கிறவனுக்கும், மழை பண்ணுறவனுக்கும், வண்டி ஓட்டுறவனுக்கும், சவரம் பண்ணுறவனுக்கும், துணி துவைக்கிறவனுக்கும் அதிகாரம் வேணும். இது ஒரு கூட்டணி. இப்படி உருவாக்கின பிறகுதான் கொல்லப்படுகிறார். சரியா? அப்போ இன்றைக்கு இவர்களுக்குத்தான் அதிகாரம் இல்லை. இவன் தான் அடிச்சுட்டு தெரியான். நீங்கள் லாரியில் ஆள் வேணும். கோஷம் போடுறதுக்கு ஒரு ஜெயலலிதா வந்துட்டாங்க. ஒரு 2000 பேர் வேணும். ஒரு 500 கட்டு, ஒரு கட்டு 50,000 ரூபா கொடுத்து ஒரு 200 பேர் வேணும்னு எங்கே முதலியார் தெருவுக்கு அனுப்புகிறான்? வண்டி போதா? போகாது. செட்டியார் தெருவுக்கு போதா? நாடார் தெருவுக்கு போதா? இல்லை கொங்குவேலா தெருவுக்கு தான் போதா? இந்த லாரி எங்கே போகுது? அப்போ அரசியல் யாருக்கு தேவை? அவனுக்கு தான் அரசியலே தெரியல. அவன் தான் அடிமையாக இருக்கான். அப்போது எனக்கு நெருங்கிய நண்பர், ஒரு பிஎல், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு தொகுதியில் நிற்கிறார். விழாவரையான தேர்தலுக்கு சொல்ல விரும்பல. அதே தொகுதியில் எதிர்கட்சி பிஎல் வேட்பாளரை போடுறாங்க பாருங்க. அப்போ பிஎல்லும் பிஆரும் அடித்துக் கொள்ள வேண்டும். 2 பேரும் ஒற்றுமை. இவர் அவர் ஓட்டு போட மாட்டா, அவர் இவருக்கு ஓட்டு போட மாட்டா. யாரு? பிஎல்லும் பிஆர். அப்போ இவர்களுக்கு ஒரு ஒற்றுமை உருவாக்காமல் ஒரு அரசியல் மாற்றம் பெரும் சக்தியே இந்த சக்தி தாங்க. பிஎல் பிஆர் 2 பேரும் தான் தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் இல்லாத ஒரு பெரிய சக்தி. இந்த சக்திக்குள்ள ஒற்றுமை இல்லை. நன்றி, வணக்கம்.